பூண்டு பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 30 பூண்டு பல் தொலியோடு வச்சுருக்கேன். அதை இந்த இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கும். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு தட்டில் மாற்றிக்குவோம். அப்படியே இப்போ அதே கடாயில் 1 கப்பு உளுந்து நான் அதே எண்ணெயிலே வறுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயே ஊற்றாமல் கூட வேணால் வறுக்கிறதுனா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதிலே 1 கொத்து கருவேப்பிலை இதையும் இதிலே சேர்த்துக்குவோம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கிறோம். 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்குங்க. வரமிளகா அந்த காரம் நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன அளவு புளி அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. இது ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ மிளகாயை ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீதி வறுத்து வச்சுருக்க பூண்டு உளுந்து எல்லாத்தையும் இதோட சேர்த்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கும். நான் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா பருப்பு வறுக்கும் போதே நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கும்.